65%க்கும் குறைவான மார்க், ஆனால் நான் பாஸ் ஆயிடுறேன் அப்படின்னு இருக்கிறவங்க தான் பெரும்பான்மையாக இருக்கிறவங்க. அப்போ அந்த பெரும்பான்மையாக இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு என்னெல்லாம் வாய்ப்பு இருக்குது, எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது, என் சூழலில் இருந்து என் யதார்த்தத்தில் இருந்து நான் இதுதான் வாங்க முடிஞ்சிருக்கு, இந்த வாங்கி நான் இந்த இடத்துல நிற்கிறேன், படிப்புல இருந்து ஒரு வாழ்க்கையை நான் உருவாக்கிக்க முடியாதா அப்படின்னா கண்டிப்பாக முடியும். PSNA College of Engineering and Technology Dindigul presents Behind Woods அடுத்து என்ன படிக்கலாம். Powered by SA Engineering College, Remo International College, Dr. MGR University Online Programs, Infinity Doctors Educational Council, KCG College of Technology, Velamal Nexus. ஏன்னா இது வரைக்கும் நான் பிரைவேட்ல படிக்கிறது ரொம்ப முக்கியம், பிரைவேட்ல படிச்சாதான் நல்ல மார்க் எடுப்பேன் அப்படின்ற மனநிலை இருக்கிறது. ஹையர் எஜுகேஷன் வரும்போது முழுக்க முழுக்க கவர்மெண்ட் காலேஜ்ல எனக்கு எப்படி கிடைக்கும், கவர்மெண்ட் காலேஜ்ல நான் எப்படி வாய்ப்பு எடுப்பேன் அப்படின்ற விஷயமா மாறிடுது. பள்ளி வரைக்கும் கல்வி வேறையா இருக்கிறது. ஒரு கல்லூரி அப்படின்னு வரும்பொழுது பொருள் இருக்கிறவர்களுக்கு நல்ல கல்வியும் பொருள் இல்லாதவர்களுக்கும் ஏதோ ஒரு கல்வியும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஏற்றத்தாழ்வு கல்வி இங்க உருவாக்க கூடாது. ஆனா சரியோ தவறோ அந்த ஏற்றத்தாழ்வு இங்க உருவாயிடுச்சு. மொத்தமா தமிழ்நாடுல 5492 கல்லூரிகள் இருக்கு. இந்தியால வேற எந்த இடத்துலயும் நீங்க பார்க்க முடியாதுங்க இவ்ளோ கல்லூரிகளும் இவ்ளோ வாய்ப்பும். மொத்தமாவே 8 லட்சம் பேர் தான் படிச்சு முடிக்கிறாங்க 12th ஸ்டாண்டர்ட் ஒரு வருஷத்துல. அந்த 8 லட்சம் பேரை தாண்டி இருக்கிறவங்க படிக்கிற அளவுக்கு இங்க சீட்ஸ் இருக்கு. இப்போ இந்த BA BSc ல மட்டும் இவ்ளோ கோர்சஸ் 350க்கும் மேற்பட்ட வாய்ப்புகள் இருக்கு. பியூட்டி அண்ட் வெல்னஸ்னு ஒரு கோர்ஸ் இருக்கு, பப்ளிக் பாலிசி கோர்ஸ் இருக்கு, கோஆபரேஷன் கோர்ஸ் இருக்கு, கார்ப்பரேட் செக்ரட்டரிக்கு கோர்ஸ் இருக்கு, ஃபாரின் ட்ரேடுக்கு கோர்ஸ் இருக்கு, பயோமெக்கானிக்ஸ் அண்ட் கைனசாலஜிக்கு கோர்ஸ் இருக்கு. இது எல்லாமே தமிழ்நாடுல மட்டும் ஆஃபர் பண்ற கோர்ஸஸ்ங்க. நான் இந்தியால வேற எந்த இடத்தையும் எடுக்கல எக்ஸாம்பிளா, தமிழ்நாடு மட்டும் தான் எடுத்திருக்கோம். வாய்ப்புகள் இங்க ஏகபோகமா இருக்கு. இந்த 5400 கல்லூரிகள்ல இப்ப நான் உங்களுக்கு காட்டின இவ்ளோ கோர்சஸும் இவ்ளோ ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே கவர்மெண்ட் செக்டருக்குள்ளேயே இருக்கா அப்படின்னா தெரியல. பிரைவேட் செக்டருக்கு அதுக்கு ஒரு பெரிய பங்கு உண்டு. 4400 காலேஜ் அவங்க கிட்ட தான் இருக்கு. அதுல படிக்கிறது மூலமா எனக்கு அடுத்த கட்டம் என்ன, நான் ஒரு வேலைக்கு போகணும், எனக்கான நிலையை நான் தேடிக்கணும்ன்றது இல்லையா. எக்ஸாம்பிளுக்கு மட்டும் தான் போட்டிருக்கேன். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா இண்டஸ்ட்ரியும் உள்ள கொண்டு வரல. அக்ரிகல்ச்சர், அப்பேரல், ஆட்டோமேட்டிவ், இந்த பக்கம் பிரிண்டிங், போஸ்டல் சர்வீஸ், ஸ்போர்ட்ஸ், பிசிக்கல் எஜுகேஷன், ஃபிட்னஸ் அண்ட் லீஷர் அப்படின்ற மாதிரி இந்த ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியிலையும் குறைந்தபட்சம் 10ல இருந்து 30 சப் கேட்டகரிஸ். இப்போ லா அப்படின்னு சும்மா ஒரு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா லாக்குள்ள 30 சப் கேட்டகரி. நான் கிரிமினல் லாயர் ஆகலாம், கார்ப்பரேட் லாயர் ஆகலாம், நான் சாலிசிட்டராக மாறலாம், நான் என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு 30 சப் கேட்டகரி ஆப்ஷன்ஸ் இருக்கு. லேர்னிங் கர்வ்னு ஒரு சொல்லுவோம். லேர்னிங் கர்வ்ன்றது என்னது, நான் 10வது படிக்கிற வரைக்கும் எனக்கு கல்வி படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லாதுங்க. ஆனா 11ஆவதுல சடனா பையன் பயங்கரமா படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, படிப்பு மேல எனக்கு பயங்கரமா இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சுங்க அப்படின்னு நம்ம சொல்லி கேட்போம். ஸோ அந்த லேர்னிங் கர்வ் எந்த இடத்துல நம்மளுக்கு யாருக்கு ஸ்ட்ரைக் ஆகுது அப்படிங்கிறத நம்மளோட லைஃபை டிட்டர்மைன் பண்ற விஷயமா மாறுது. இது கவர்மெண்டோட ஸ்கீம்ஸ் மட்டும், NSPன்னு சொல்லுவோம், நேஷனல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டலுக்குள்ள இந்த எல்லாத்த பத்தின டீடைலும் பெரும்பான்மையா இருக்கு. இங்க இருக்கிறதுலே ஹையஸ்ட் ரேட்டட் ஸ்கில்லா இந்த வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரமோட ரிசர்ச்சும் சரி, லிங்க்டின், கோரா இவங்களோட ரிசர்ச்சஸும் சரி சொல்ற முதல் விஷயம் நம்மளோட ரெசிலியன்ஸ் ரொம்ப முக்கியமான ஆட்டிடியூடா பாக்குறாங்க. ஒரு லேர்னிங் எபிலிட்டியா நீங்க தொடர்ச்சியா லேர்னரா இருந்துகிட்டே இருக்க வேண்டியிருக்கு லைஃப்ல. ஒரு லேர்னிங் எபிலிட்டியா இருக்கிறதுலே முக்கியமான ஆட்டிடியூடா பாக்குறாங்க. AI பத்தி நான் பேசக்கூடாதுன்ற முடிவோட வந்தேன், அதனால நான் அதை பத்தி கண்டிப்பா தொட மாட்டேன். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப முக்கியமான நாள் இது. இந்த வாய்ப்பை உங்களோட எல்லாரோடையும் பகிர்ந்துக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். கடந்த 18 வருஷமா அகரம் தொடர்ச்சியா ஒரு மாணவர்கள் 12ஆம் வகுப்பு வரைக்கும் குறிப்பாக அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்கள் அவங்க அடுத்து எங்கே படிக்கலாம், என்னெல்லாம் படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, இங்கே அதுக்கு தடைகள் என்னெல்லாம் இருக்குது, அந்த தடையை தாண்டி அவங்க எதை நோக்கி போக முடியும். நாங்கள் எப்போவுமே எங்கள் மாணவர்கள் கிட்ட சொல்கிற ஒரே விஷயம் உண்டு, என்ன படிக்கிறோம், எங்கே படிக்கிறோம், இது எல்லாமே சாய்ஸஸ் இருக்கிறவங்களுக்கு. நிறைய பேருக்கு சாய்ஸஸ் இல்லை. இப்போ சாய்ஸஸ் இல்லாதவங்களும் சேர்ந்தது தான் இந்த சமூகம். அப்போ சாய்ஸஸ் இல்லைன்றதுக்கான காரணங்கள் பின்னாடி நம்மளுக்கு நிறைய இருக்குது. அப்போ அதையெல்லாம் தாண்டி கிடைச்சதை படிக்கிறதும் படிக்கிறதுல ஜெயிக்கிறதும் தான் நம்மளுக்கு இங்கே இருக்க வேண்டிய மனநிலை. அப்போ அந்த மனநிலையை நம்ம எங்கே வளர்த்துக்கிறோம், அந்த மனநிலையிலிருந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு நம்ம எப்படி போக முடியும் அப்படின்ற விஷயங்களை சில உதாரணங்களோடையும் சில வாய்ப்புகளோடையும் மட்டும் இன்னைக்கு உங்களை எல்லாரோடையுமே பேசணும்னு நினைக்கிறேன். பிஹைண்ட் வுட்ஸ்க்கு இந்த மாதிரி தொடர்ச்சியா, ஏன்னா இப்போ ஒரு வாட்டி இப்போ யூடியூப் போய் பார்த்தாலே இதுக்கு முன்னாடி இப்படி இல்லை, ஒரு ஸ்டேஜில் ஒரு கிரேஸ் இருக்கு இல்லையா. ஸோ இப்போ யூடியூப் போய் பார்த்தாலே பயமா இருக்கு. படிக்கிறதுன்னு பற்றி போட்டால் ஒரு 1000 வீடியோ வந்துருது, அத்தனை பேர் இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்க, அத்தனை பேர் அவ்வளோ விஷயங்கள் பேசுறாங்க. ஆக்சுவலி யாருக்காவது உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னால் இவ்வளோ பேர் ட்ரீட் பண்ண மாட்டோம். ஆனால் படிக்கிறதுக்குன்னா மொத்த பேருமே நம்ம கிளம்பி வந்துருவோம் அப்படின்ற இடத்துல மாதிரி அவ்வளோ வாய்ப்புகளும் அவ்வளோ எவ்ரிதிங் இஸ் அட் ஆர் ஃபிங்கர் டிப். இன்னைக்கு ஒரு விரல் நுனியில நம்ம போய் பார்த்தா என்னெல்லாம் வாய்ப்பு இருக்கு நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கிற ஒரு காலகட்டம். இந்த காலகட்டத்தில் நம்மளுக்கு நிஜமான வாய்ப்புகள் என்னென்ன நம்ம யோசிக்க முடியும் அப்படிங்கிறத உங்க எல்லாரோடையும் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ சும்மா இது இன்னைக்கு ஒரு தமிழ்நாடோட ஒரு உதாரணமா இதை மட்டும் பேசிக்காக சொல்லணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு வருஷத்துக்கு படிச்சு முடிக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு 3 பகுதியாக நம்ம பிரிக்க முடியும். அரசு பள்ளிகளில் படிக்கிற மாணவர்கள், தனியாரில் படிக்கிற மாணவர்கள்,
அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்கள். இதுதான் தமிழ்நாடோட சதவீதம்னு சொல்லலாம். ஒரு 45 விழுக்காடு அரசு பள்ளிகளில் படிக்கிறாங்க, ப்ரைவேட்டில் ஒரு 30 விழுக்காடு படிக்கிறாங்க, 24 விழுக்காடு ஒரு அரசு உதவி பெறும் இடங்களில் படிக்கிறாங்க. அப்போது இப்படி படிக்கக்கூடிய மாணவர்களோட இந்த ஸ்ப்ரெட் இருக்கு இல்லையா, இவங்க அதுக்கு அடுத்து மேலே படிக்கும்பொழுது எங்கே படிக்க போகிறாங்க அப்படின்னு சும்மா பார்த்தா, ஒரு ப்ரைவேட்டில் இருக்கக்கூடிய அந்த 30% மாணவர்கள் நம்ம யாரை சொல்கிறோமோ அவங்க எல்லாருமே ஏதோ ஒரு இடத்துல உயர்கல்விக்கு உறுதியாக போயிடுறது இங்கோ உறுதி செய்யப்பட்டிருக்கு அப்படின்றது மாறிடுது. ஏன்னா இது வரைக்கும் நான் பிரைவேட்டில் படிக்கிறது ரொம்ப முக்கியம், பிரைவேட்டில் படித்தாதான் நல்லா மார்க் எடுப்பேன் அப்படின்ற மனநிலை இருக்கிறது. ஹையர் எஜுகேஷன் வரும்பொழுது முழுக்க முழுக்க கவர்மெண்ட் காலேஜில் எனக்கு எப்படி கிடைக்கும், கவர்மெண்ட் காலேஜில் நான் எப்படி வாய்ப்பு எடுப்பேன் அப்படின்ற விஷயமா மாறிடுது. ஸோ அப்படி பிரைவேட்டில் படிக்கிற இந்த 30% மேலே படிக்க போயிடுறாங்க அப்படின்னு வச்சுப்போம். அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய இந்த 45, அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படிக்கக்கூடிய இந்த 24, இப்போ இவங்களுக்கான வாய்ப்புகள் என்ன அப்படிங்கிறத இன்னும் ஆழமாகவும் விரிவாகவும் பார்க்க வேண்டியிருக்கு. அதில் குறிப்பாக சும்மா இப்போ நம்ம சொன்ன மாணவர்களோட கேட்டகரியில் என்ன மாதிரியான ஒரு மார்க் பேஸஸில் நம்ம பிரியிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அது வரைக்கும் ஒரு பள்ளி வரைக்கும் கல்வி வேறையாக இருக்கிறது, ஒரு கல்லூரி அப்படின்னு வரும்பொழுது பொருள் படித்தவர்களுக்கு ஒரு கல்வியும் பொருள் இல்லாதவர்களுக்கு இன்னொரு கல்வியுமா மாறிடுது. இங்கே வந்து படிப்பு ரொம்ப விளைவிற்கதா மாறிடுச்சே இல்லையா அப்படின்னா, ஆமாம் மாறிடுச்சு, அது இல்லை நம்ம சொல்லவே முடியாது. அப்போது பொருள் இருக்கிறவர்களுக்கு நல்ல கல்வியும் பொருள் இல்லாதவர்களுக்கும் ஏதோ ஒரு கல்வியும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஏற்றத்தாழ்வு கல்வி இங்கே உருவாக்கக்கூடாது. ஆனால் சரியோ தவறோ அந்த ஏற்றத்தாழ்வு இங்கே உருவாயிடுச்சு. அந்த ஏற்றத்தாழ்வை தாண்டி ஒரு கல்வியை எல்லாருக்குமான சமமான வாய்ப்பாக நம்ம எப்படி பார்க்க முடியும் அப்படின்றதுக்கும் இங்கே நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு என்ன மனநிலையும் அந்த வாய்ப்புகளை நம்ம எப்படி தேடிக்க முடியும் அப்படிங்கிறது தான் நம்ம இங்கே பார்க்க வேண்டியிருக்கு. உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 210 மார்க்லேருந்து 299 மார்க் வரைக்கும் எடுத்துறவங்க, மொத்தமாக 12th எழுதுறாங்க இல்லையா, 12th எழுதுறதுல ஒரு 210லேருந்து 299 மார்க் வரைக்கும் எடுத்துறவங்க ஒரு 57,000 பிள்ளைகள் அந்த மார்க் ரேஞ்சில் இருக்காங்க. ஸோ அந்த சும்மா அப்படியே மார்க் ரேஞ்ச் மேலே போட்டிருப்போம். அந்த 210ல் இருந்து ஒரு 400க்குள்ள மட்டும் 350, 400, அதாவது பாஸ்ல இருந்து 65% மார்க் வரைக்கும் வாங்குறாங்க இல்லையா. இப்போ இவங்களோட எண்ணிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் 43% பேர் அந்த மார்க் ரேஞ்சில் தான் இருக்காங்க. 65%க்கும் குறைவான மார்க்கு, ஆனால் நான் பாஸ் ஆயிடுறேன் அப்படின்னு இருக்கிறவங்க தான் பெரும்பான்மையாக இருக்கிறவங்க. அப்போ அந்த பெரும்பான்மையாக இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி என்னெல்லாம் வாய்ப்பு இருக்குது, எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த 43% இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள்ன்றது கடைசியாக லீஸ்டாக இருக்கிற வாய்ப்புகள் அப்படின்றதா இல்லாமல் நம்ம ஆப்பர்ச்சுனிட்டியாக அதை பார்க்கணும். எந்த கல்லூரி, எந்த கோர்ஸ், எஸ் ஆல் தட் மேட்டர்ஸ், நம்ம இல்லைன்னு சொல்லலை. ஆனால் என் சூழலில் இருந்து, என் யதார்த்தத்தில் இருந்து நான் இதை தான் வாங்க முடிஞ்சிருக்கு, இந்த வாங்கி நான் இந்த இடத்துல நிற்கிறேன். அப்போ எனக்கு படிப்புலேருந்து ஒரு வாழ்க்கையை நான் உருவாக்கிக்க முடியாதா அப்படின்னா கண்டிப்பாக முடியும். ஏன்னா கல்விங்கிறது என்ன அப்படின்ற கேள்வியில் நான் இதோட முடிச்சிட்டு சும்மா கல்வின்றது என்னன்ற கேள்விக்கு வந்தோம் அப்படின்னு சொன்னால், கல்வின்றது இங்கே என்ன அப்படின்னா கடந்த ஒரு 18 வருஷமாக இந்த கேள்வியை ஒரு வருஷமும் குறைந்தபட்சம் 5000லேருந்து 6000 மாணவர்கள்கிட்ட நேரடியாக நான் ஒரு மாதிரி உரையாடிட்டு இருக்கிறேன். ஒரு பிள்ளைங்களும் அழகழகாக சொல்லுவாங்க. அவங்க கல்வியில் அவங்களுக்கு கல்வி மேலே அவங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை தான் அவங்க பதிலுக்கான காரணம்னு வச்சுக்கோங்களேன். சில பேர் எனக்கு நான் தேடிக்கிற இனிஷியல் கல்வி மட்டும்தான், அப்பா அம்மா கொடுத்த இனிஷியல் அப்படின்றத தாண்டி எனக்கு நான் தேடிக்கிறது கல்விங்கிறது தான் நம்பிக்கை, கல்வியிலன்றது தான் வாழ்க்கை அப்படின்னு ஒவ்வொருத்தருக்குமே கல்வி மேலே வேறு ஒரு பிடிப்பும் நம்பிக்கையும் இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கல்வியை இங்கே எப்படி நம்ம அடைஞ்சிக்க முடியும்? அந்த கல்வின்றது ஆக்சுவலாக என்ன? ஒரு டிகிரி வாங்குறதா, ஒரு வேலைக்கு போகிறதா, இல்லை தன்னம்பிக்கையை வளர்த்துக்கிறதா, இல்லை கல்விங்கிறது என்ன சம்பாதிக்கிறதா? இதுக்குள்ளே எந்த பாக்ஸ்குள்ளே கொண்டு போய் வைக்க முடியும்னா இது எல்லா பாக்ஸுமே அதுக்குள்ளே டிக் ஆகும். அடிப்படையாக நான் படிக்கணும், படித்து என்ன நான் பார்த்துக்கணும், என் குடும்பத்தை நான் பார்த்துக்கணும், என்ன நான் பார்த்துக்கணும், என் குடும்பத்தை நான் பார்த்துக்கணும்னு நான் பொருளீட்டணும், நான் ஏதோ ஒரு வேலைக்கு போகணும். ஸோ வேலையோட என் கல்வி எனக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, அது சித்தாந்த ரீதியாக சரியோ தவறோ, ஆனால் நேரடியாக சம்மந்தப்பட்டிருக்கு. அப்போ என் கல்விக்கும் என் வேலைக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் தேவைப்படுது. அதுக்கப்புறம் கல்வின்றது என்ன? நான் ஒரு வேலைக்கு போயிட்டேன், ஒரு சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன், இன்னைக்கு நான் செட்டில் ஆகிட்டேன், என்னோட வாழ்க்கையை நான் பார்த்துக்கிற இடத்துக்கு வந்துட்டேன்னா அப்போ அந்த கல்வியை வச்சுட்டு நான் அடுத்து என்ன பண்ண முடியும்? இதுக்கு முன்னாடி பேசின பாண்டியராஜன் சார் ரொம்ப அழகாக எப்பவுமே சொல்லுவார், சமுதாயம் என்ன வளர்த்ததுன்னு சொல்லுவார். அப்பா அம்மா என்ன வளர்க்கலை, என்னோட தாத்தா பாட்டி என்ன வளர்க்கலை, நான் சமுதாயத்தால் வளர்க்கப்பட்டவன் வர. அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்குமே இன்னைக்கு என்னோட அப்பா அம்மா இருக்கலாம், என்னை வளர்த்துருக்கலாம், உங்களோட அப்பா அம்மா இருக்கலாம், உங்கள் வளர்த்துருக்கலாம், அப்படி ஒருத்தர் இல்லாமல் போயிருக்கலாம். ஆனால் நான் என்னைக்கு பிறந்து வீட்டை விட்டு வெளியில் வரையணும், அந்த தெருவில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே என்னோட வளர்ச்சி மேலே ஒரு பங்குண்டு, அந்த ஊரில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே என்னோட வளர்ச்சி மேலே ஒரு பங்குண்டு, அந்த ஸ்கூலில் நான் போன ஒவ்வொருத்தருக்குமே என் வளர்ச்சி மேலே ஒரு பங்குண்டு, அந்த ஈகோ சிஸ்டம்க்கு ஒரு வளர்ச்சி மேலே கண்டிப்பான ஒரு பங்குண்டு. அப்போ கல்விங்கிறது முதல் கட்டம், அது என்ன பார்த்துக்கிறதுக்காக
படிக்கிறதுக்காக என்ன நான் செக்யூர் பண்ணிக்கிறதுக்காக எனக்கு ஒரு முக்கியமான கருவியாக மாறுது. ரெண்டாவது கட்டம் என்ன நான் பார்த்துக்கிறேன், நான் ஒரு இடத்துக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னால் இந்த சமுதாயத்துக்கும் எனக்குமான தொடர்பை ரொம்ப டீப்பாக பார்க்கறதுக்கு உதவி செய்யுது. மூணாவது கட்டம் கல்வின்றது ஒரு ஹையர் ஆர்டர். நான் அதுக்குள்ளே நான் பார்த்துக்கிட்டேன், நான் அடிப்படையை நான் ஸ்டெபிலைஸ் பண்ணிக்கிட்டேன். அதில் நான் அடுத்தடுத்த கட்டமுக்கு போகணும் அப்படின்னா அந்த அடுத்தடுத்த கட்டங்களை நான் அடையிறதுக்கு கல்விங்கிறது எனக்கு உதவி பண்ணுது. அங்கே தான் வந்து பிஜி படி, அங்கே தான் மாஸ்டர்ஸ் படி, அங்கே தான் ரிசர்ச் பண்ணு, அங்கே தான் அடுத்த கட்டத்துக்கு போ அப்படின்ற விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அது எல்லாராலையுமே இதை செய்ய முடியுமா அப்படின்னு சொன்னால் எல்லாராலையுமே இதை செய்ய முடியாது. யாரால இதை தொடர்ச்சியாக வேற ஒரு விளிம்புல இருந்து பிடிக்க முடியுதோ அவங்களால கல்வியை வேற வேற தளங்களில் பார்க்க முடியுது. ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு ஓகே, இப்படி இந்த மார்க் எடுத்தாலும் பரவாயில்ல, எந்த மார்க் எடுத்தாலும் பரவாயில்ல, எனக்கு இன்னைக்கு வாய்ப்பு என்னவா இருக்கு, கல்வி மூலியமா எனக்கு இன்னைக்கு வாய்ப்பு என்னவா இருக்கு அப்படின்றதுக்கு சும்மா ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு கல்வின்றது தமிழ்நாடு, நான் வெறும் தமிழ்நாடோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மட்டும் தான் போடுறேன், தமிழ்நாடு டேட்டா மட்டும் தான் கொடுக்குறேன். மொத்தமாக தமிழ்நாட்டில் 5492 கல்லூரிகள் இருக்கு. இந்தியாவில் வேற எந்த இடத்துலையும் நீங்க பார்க்க முடியாதுங்க இவ்வளோ கல்லூரிகளும் இவ்வளோ வாய்ப்பும். மொத்தமாகவே 8 லட்சம் பேர் தான் படிச்சு முடிக்கிறாங்க 12th ஸ்டாண்டர்ட் ஒரு வருஷத்துல. அந்த 8 லட்சம் பேரை தாண்டி இருக்கிறவங்க படிக்கிற அளவுக்கு இங்க சீட்ஸ் இருக்கு, வாய்ப்புகள் இருக்கு, கோர்சஸ் இருக்கு, காலேஜஸ் இருக்கு. அந்த 5492 காலேஜஸ்ல உங்களுக்கு கிட்டத்தட்ட டிகிரியா பார்த்தீங்கன்னா 50லேருந்து 60 டிகிரி, பிஏ, பிஎஸ்சி, பிஎம்எம், பிபிஏ, என்ன பேசுறீங்களா, பிபிடி, பிஓடி அப்படின்னு நீங்க விதவிதமா, பிடெக், பிஇ அப்படின்னு எல்லா டிகிரியும் ஆஃபர் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. அந்த எல்லா டிகிரியும் ஆஃபர் பண்ணுறதுல எவ்வளோ கோர்சஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 800க்கும் மேலே கோர்ஸ் இருக்குது. இப்போ பிஏ எடுத்துக்கிட்டிங்கன்னா குறைந்தபட்சம் பிஏல மட்டும் 40 விதமான பிஏ இருக்குது. பிஏ மியூசிக், பிஏ இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு ஆரம்பிச்சு பிஏ தமிழ் லிட்ரேச்சர், பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் வந்து பிஏல மட்டும் குறைந்தபட்சம் பிஏ எக்கனாமிக்ஸ் அப்படின்னு ஆரம்பிச்சு 40 விதமான பிஏக்கள் நம்ம சொல்ல முடியும். பிஎஸ்சியில் கிட்டத்தட்ட அந்த பிஏ பிஎஸ்சி இந்த கேட்டகரியில் மட்டும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சும்மா நான் இதை மட்டும் உங்களுக்கு காட்டிடுறேன் குயிக்காக. இப்போ இந்த பிஏ பிஎஸ்சியில் மட்டும் இவ்வளோ கோர்சஸ் 350க்கும் மேற்பட்ட வாய்ப்புகள் இருக்குது. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், இது ஃபைன் ஆர்ட்ஸ், இதை மட்டும் இந்த கேட்டகரி மட்டும். இப்போ இதுக்கு முன்னாடி பேச பாண்டியன் சார் சொல்லிட்டே இருந்தார் இல்லையா, 8 செக்டர்ஸ் இருக்கு. நான் அந்த 8 செக்டர் இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தி சொல்கிறேன். பட் அதில் ஒரு செக்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் மட்டும் 350. நான் சும்மா பொய் சொல்லலை, நீங்கள் பாருங்கள். பியூட்டி அண்ட் வெல்னஸ்னு ஒரு கோர்ஸ் இருக்குது, பப்ளிக் பாலிசி கோர்ஸ் இருக்குது, கோஆப்ரேஷன் கோர்ஸ் இருக்குது, கார்ப்பரேட் செக்ரட்டரிக்கு கோர்ஸ் இருக்குது. நான் சும்மா ரேண்டமாக சிலது படிக்கிறேன். ஃபாரின் ட்ரேடுக்கு கோர்ஸ் இருக்குது, பயோமெக்கானிக்ஸ் அண்ட் கைனசாலஜிக்கு கோர்ஸ் இருக்குது. இது எல்லாமே தமிழ்நாட்டில் மட்டும் ஆஃபர் பண்ணுற கோர்ஸுங்க. நான் இந்தியாவில் வேறு எந்த இடத்தையுமே எடுக்கல, எக்ஸாம்பிளாக தமிழ்நாடு மட்டும் தான் எடுத்திருக்கோம். 350க்கும் மேற்பட்ட கோர்சஸ் இருக்குது. ஆக்சிடென்ட் எமர்ஜென்சி கேர் மேனேஜ்மெண்ட் வரைக்கும் கோர்ஸ் இருக்குது. பிஏ மியூசிக் இருக்குது, பிஏ விஷுவல் கம்யூனிகேஷன், விஷுவல் டிசைன் இருக்குது. அது வந்து பிவிஏன்ற கோர்ஸ், அது பிஎஸ்சி கீழே வராது. பிவிஏன்றது பிவிஏ விஷுவல் கம்யூனிகேஷன் டிசைன் அப்படின்ற கோர்ஸ் ஸ்கூலில் வருது. இப்படின்னு வாய்ப்புகள் இங்கே ஏகபோகமாக இருக்குது. வாய்ப்பு இல்லாமல் இல்லவே கிடையாது. ஸோ திருப்பியும் அந்த கல்லூரிகளுக்கு நம்ம போனோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம பேசிகிட்டு இருந்த கல்லூரிகள் கேட்டகரிக்கு போனோம்னா அப்போ அவ்வளோ கோர்ஸும் அவ்வளோ டிகிரியும் இருக்கக்கூடிய இந்த வாய்ப்பு மொத்தமாக இங்கே சும்மா உதாரணத்துக்கு இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த 5492 கல்லூரிகளை நான் வந்து டிஸ்ட்ரிக்டாக போட்டிருக்கேன். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தும் சும்மா பிரித்தோம் அப்படின்னா நீலகிரிஸில் 30 காலேஜ் இருக்குது. இப்போ சென்னை வந்து திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு சேர்த்து தான் சென்னையோட கல்லூரிகள் கணக்கு. அதனால சென்னையில் உங்களுக்கு என்னடா கோயம்புத்தூரோட சென்னையில் கம்மியாக இருக்கே அப்படின்னு தோணும். 367 காலேஜஸ் தானே இல்லை. ஆனால் சென்னையில் இருக்கக்கூடிய கல்லூரிகள் பெரும்பான்மையாக திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு அப்படின்ற இந்த ரேடியஸை சேர்த்த கல்லூரிகள் சென்னையின் காலேஜுக்குள்ளே தான் கேட்டகரியில் வரும். ஆனால் இவ்வளோ கல்லூரிகள் சென்னையில் மட்டும் இருக்குது. ஸோ மொத்தமாக ஒரு 5492 கல்லூரிகள் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வாய்ப்பு இருக்கக்கூடிய ரொம்ப 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 செழுமையான ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழறோம். இதுக்கு ஒரு 10 வருஷம் முன்னாடி, 20 வருஷம் முன்னாடி, 30 வருஷம் முன்னாடி இவ்வளோ இருந்ததா அப்படின்னா தெரியல. பட் கடந்த ஒரு 15-20 வருஷமாக நம்மளுக்கு கண்டிப்பாக வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப நிறைய அதிகமாகிடுச்சு. இப்போ இதையே இந்த கல்லூரிகளையே நம்ம செக்டர்ஸாக பிரித்தோன்னு வச்சுக்கோங்களேன். சும்மா ப்ரைவேட் செக்டரில் எவ்வளோ கல்லூரிகள் இருக்குது? இந்த 5400 கல்லூரிகளில் 4431 கல்லூரிகள் கிட்டத்தட்ட ப்ரைவேட் காலேஜஸ். இப்போ அங்கே தான் கிருத்திகா கேட்ட கேள்விக்கான பதில். எங்கே கல்வி ரொம்ப இங்கே விலையுள்ளதாக மாறுது, எங்கே பொருள் சம்மந்தப்பட்ட விஷயமா மாறுதுன்னா எஸ், இங்கே ஹையர் எஜுகேஷன் பள்ளிக்கல்வியை தாண்டி உயர்கல்விக்கு வரும்பொழுது பணம் படைத்தவர்களுக்கு ஒரு கல்வியும் பணம் இல்லாதவர்களுக்கு ஒரு கல்வியும்ன்ற ஏற்றத்தாழ்வு கண்டிப்பாக கிரியேட் ஆகிடுச்சு. ஏனால் இப்போ நான் உங்களுக்கு காட்டின இவ்வளோ கோர்சஸும் இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே கவர்மெண்ட் செக்டருக்குள்ளேயே இருக்கா அப்படின்னா தெரியல. ப்ரைவேட் செக்டருக்கு அதுக்கு ஒரு பெரிய பங்குண்டு. ஸோ 4400 காலேஜ் அவங்க கிட்ட தான் இருக்குது. அதில்
ஸோ அங்கே போய் படிக்கணும்னா இங்கே ஒரு பொருள்ன்றது தேவைப்படுது. ஆனால் பொருள்ன்றதை தாண்டி நம்ம எப்படியெல்லாம் பண்ண முடியுன்றதை நம்ம டீட்டெயிலாக கொஞ்சம் பேசலாம். இதில் குறிப்பாக ஸ்டேட் கவர்மெண்ட் கீழே ஒரு 684 காலேஜஸ் இருக்குது. கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ் ஒரு 292 காலேஜஸ் இருக்குது. யூனிவர்சிட்டிஸ் தமிழ்நாடு மொத்தமாக நம்ம சொல்கிற டீம்டு யூனிவர்சிட்டிஸ், அது இல்லாமல் அரசு நடத்தக்கூடிய யூனிவர்சிட்டிஸ் அப்படின்றத சேர்த்து 56 யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. அண்ட் சென்ட்ரல் காலேஜஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 29 காலேஜ் தமிழ்நாடு மொத்தமாக இருக்குது. இந்த கல்லூரிகளை பற்றி நம்ம பேசும்பொழுதே நம்மளுக்கு ஒரு விஷயம் கண்டிப்பாக கூட சேர்த்து நம்ம பேசினா நல்லாயிருக்கும். என்னென்னா, ஓகே இங்கெல்லாம் நான் படிக்கிறேன், எப்படியெல்லாம் படிக்கிறேன், ஏதாவது ஒரு கோர்ஸ் படிக்கிறேன், இந்த படிக்கிறதன் மூலியமாக எனக்கு அடுத்த கட்டம் என்ன, நான் ஒரு வேலைக்கு போகணும், எனக்கான நிலையை நான் தேடிக்கணுன்றது இல்லையா, அதுக்கான வாய்ப்பு என்ன அப்படின்றதும் சேர்த்து நம்ம இங்கே ஒரு அந்த தேர்வுக்கு முன்னாடி சில விஷயங்களை யோசிக்க வேண்டியிருக்கு. என்னன்னா, கிட்டத்தட்ட இது நான் சும்மா எக்ஸாம்பிளுக்கு மட்டும் தான் போட்டிருக்கேன். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா இண்டஸ்ட்ரியும் உள்ள கொண்டு வரல. ஆனால் இது மட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு 45-46 இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும். அக்ரிகல்ச்சர், அப்பேரல், ஆட்டோமேட்டிவ், இந்த பக்கம் பிரிண்டிங், போஸ்டல் சர்வீஸ், ஸ்போர்ட்ஸ், ஃபிசிக்கல் எஜுகேஷன், ஃபிட்னஸ் அண்ட் லீஷர் அப்படின்ற மாதிரி இந்த ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியிலையும் குறைந்தபட்சம் 10ல் இருந்து 30 சப் கேட்டகரிஸ் இருக்குது. உதாரணத்துக்கு இப்போ அக்ரிகல்ச்சர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அக்ரிகல்ச்சரில் ஒரு 12 கேட்டகரி ஆஃப் ஒர்க் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நான் வந்து அக்ரிகல்ச்சர் வந்து ஒன்று ரிசர்ச்க்கு போகலாம், இல்லை அக்ரிகல்ச்சரில் நான் இந்த இதை படிச்சுட்டு மைக்ரோ ஃபினான்ஸ் மேனேஜிங்க்கு போகலாம், இல்லை நான் ஜீனோம் இதுக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 12 குறைந்தபட்சம் 12 கேட்டகரி இருக்குது. இப்போ லா அப்படின்னு சும்மா ஒரு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், லாக்குள்ள 30 சப் கேட்டகரி. நான் கிரிமினல் லாயர் ஆகலாம், கார்பரேட் லாயர் ஆகலாம், நான் சாலிசிட்டராக மாறலாம், நான் என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு 30 சப் கேட்டகரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம சும்மா எக்ஸாம்பிளுக்கு போட்ட இந்த செக்டரில் நான் இதுக்குள்ளே மீடியா கொண்டு வரல, இதுக்குள்ளே என்டர்டைன்மெண்ட் கொண்டு வரல, அதெல்லாம் பெருசாக கொண்டு வரல. பட் நம்ம போட்ட இந்த சாம்பிள்குள்ளேயே ஒவ்வொரு செக்டர்லேயுமே அவ்வளோ சப் கேட்டகரிஸும், அந்த அவ்வளோ சப் கேட்டகரிஸில் அவ்வளோ வேலை வாய்ப்பும் இருக்குது. ஸோ இங்கே நம்ம வச்சிருக்க வேண்டிய ஒரே விஷயம் என்னென்னா நம்பிக்கை மட்டும்தான். இங்கே நம்பிக்கையோட வாய்ப்புகளை நம்ம பர்சியூ பண்ணோம் அப்படின்னாலும், அந்த வாய்ப்புகளை பர்சியூ பண்ணுற ப்ராசஸில் நம்பிக்கை ஒன்று, வாய்ப்புகளை பர்சியூ பண்ணுற ப்ராசஸ் ஒன்று, அந்த வாய்ப்புகளை பர்சியூ பண்ணுற அந்த தருணத்தில் நம்ம என்னெல்லாம் ஸ்கில்லையும் ஆட்டிடியூடையும் நம்மளுக்கு வளர்த்துக்கிறோம்ன்றது ரொம்ப 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 முக்கியமாக மாறிடுது. ஏன்னா இது உள்ளே போகிறதுங்கிறது ஒரு கேட் பாஸ் தான், ஒரு கல்லூரிக்கு போகிறது. அதனால தான் அவர் பண்டன் சார் சொல்லும்போது இங்கே வந்து டயர் 1, டயர் 2, டயர் 3ன்னு தளம் பிரிக்கப்பட்டிருக்கு கல்லூரின்னு சொல்கிறாரு. அது ரொம்ப ரொம்ப சரி. ஏன்னா நம்ம பார்த்தா 5400 கல்லூரியிலையுமே படித்தா நம்ம ஒரு இடத்துக்கு போயிட முடியுமா அப்படின்னா கிடையாது. ப்ராக்டிக்கலி அந்த 5400 கல்லூரிகளில் இங்கே கேட்டகரி 1, கேட்டகரி 2, கேட்டகரி 3, டயர் 1, டயர் 2, டயர் 3, அதுக்கு நம்ம என்ன பேர் சொன்னாலும் சரி, அந்த என்ன பேர் சொன்னாலும் அதுலேருந்து பிரியறது பார்த்தீங்கன்னா ஒரு குறைந்தபட்சம் ஒரு அதிகபட்சமாக குறைந்தபட்சமாக ஒரு 750லேருந்து 1000 கல்லூரிகள் வரலாம். இன்ஜினியரிங்கில் சொன்னால், இன்ஜினியரிங்கில் கவர்மெண்ட் அண்ட் ஆட்டோனமஸ் காலேஜஸை சேர்த்து முதல் 30லேருந்து 40 காலேஜ் டயர் 1 கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. அதே இன்ஜினியரிங்கில் அடுத்து ஒரு 70 to 75 காலேஜஸ் டயர் 2 கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. மீதி எல்லாமே கிட்டத்தட்ட டயர் 3ல் வருது. அதே மாதிரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் நீங்கள் இருக்கக்கூடிய ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் தான் இருக்கிறதுலே மேக்ஸிமம் காலேஜஸ் இருக்குது. 3400க்கும் மேலே காலேஜஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் தான் இருக்குது. அந்த 3400 காலேஜில் ஒரு 160லேருந்து 170 காலேஜ் டயர் 1 கேட்டகரைஸ் பண்ணியிருக்கு. அந்த மீதி இருக்கிறது எல்லாமே டயர் 2ல் வருது. அதுக்கப்புறமா எல்லாமே டயர் 3ல் வருது அப்படின்னு மாறிடுது. ஸோ அப்படி இந்த எல்லா கேட்டகரிஸும் அக்ரிகல்ச்சர், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு, பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், எஜுகேஷன், இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, ஃபிஷரிஸு, லா, மெடிசன், அலைட் மெடிசன் அண்ட் பேராமெடிக்கல், இது மூணுமே அவ்வளோ வாய்ப்புகளோடு இருக்குது. மியூசிக் அண்ட் ஃபைனான்ஸ், நாட்டிக்கல் சயின்ஸ், வொகேஷ்னல் டிகிரிஸ்க்கு பிவாக்குன்னு டிகிரியும் அண்ட் பிவாக்கில் கிட்டத்தட்ட 40லேருந்து 50 ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கோர்சஸ் இருக்குது. பிவாக்குள்ள பேச்சுலர் ஆஃப் வொகேஷனல் அப்படின்னு எடுத்திங்கன்னா ஒரு 40லேருந்து 50 கோர்சஸ் நம்ம அதுக்குள்ளே படிக்க முடியும். ஸோ இந்த வாய்ப்புகள் எல்லாமே இருந்து இந்த வாய்ப்புகளை நம்ம அந்த 1000 கல்லூரிகளில் கிடச்சிதுன்னா ரைட்டு. ஆனால் நான் வந்து அந்த 43% செக்டர் நம்ம ஒன்று சொல்கிறோம் இல்லையா, இது நான் 65%க்கும் கம்மியாக தான் மார்க் எடுத்திருக்கேன், எனக்கு இந்த 1000 காலேஜில் கிடைக்காது அப்படின்ற கேட்டகரியில் நான் ஒரு வேலை, ஏன்னா நான் மார்க் எடுக்கலை, எனக்கு பொருளாதாரமும் பெருசாக இல்லை, என்னால் ஒரு பொருளாதாரத்தை கொடுத்துட்டு ஒரு கல்லூரிக்கு போக முடியாது, என்னோட மார்க்கும் அதுக்கு எனக்கு உபயோகப்படலை அப்படின்னு இருந்ததுனாலும் இங்கே பிரச்சனை இல்லை, அவ்வளோ வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத நான் வலியுறுத்தணும்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே நம்ம என்ன கிடைக்குதோ அதுக்குள்ளே போயிடுறோம். போனதுக்கப்புறமா அந்த வாய்ப்பை நம்ம எப்படி பயன்படுத்திக்கிறோம், இப்போ எப்படிப்பட்ட ஆட்டிடியூடை நம்ம வளர்த்துக்கணும், எப்படிப்பட்ட இன்றைக்கி ஒன்றும் கிடையாது. வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் மாதிரி, லிங்க்டின் மாதிரியான பெரிய நிறுவனங்கள் தொடர்ச்சியாக நிறைய ரிசர்ச் அண்ட் நிறைய ஸ்டடி பண்ணுறாங்க. அவங்களோட ரிசர்ச் அண்ட் ஸ்டடி எல்லாத்துலேயுமே தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருக்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீ என்ன படிக்கிறன்றதெல்லாம் கூட வேறு, என்ன ஸ்கில் வளர்த்துக்கிறன்றத. காலையிலேருந்து உங்களுக்கு பேசின அத்தனை பேரும் இதே மாவு அரைச்சிருப்பாங்க, நானும் அதே மாவு தான் அரைக்கணும், ஏன்னா அதுதான் உண்மை. இங்கே என்ன ஸ்கில் வளர்த்துக்கிறோங்கிறது அவ்வளோ முக்கியமாகிடுது. அந்த ரெசிலியன்ஸ் எப்படி வளர்த்துக்கிறேன், உனக்கு இருக்கிற வாய்ப்பை எப்படி
படிச்சுக்கிறேன். நம்ம லேர்னிங் கர்வ்னு ஒரு சொல்லுவோம் எஜுகேஷனுக்குள்ளே. நாங்கள் எல்லாருமே கண்டிப்பாக ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவோம், லேர்னிங் கர்வ்னு. லேர்னிங் கர்வ்ன்றது என்னது? நான் 10வது படிக்கிற வரைக்கும் எனக்கு கல்வி படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்லாதுங்க. ஆனால் 11ஆவதுல சடனாக பையன் பயங்கரமாக படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, படிப்பு மேலே எனக்கு பயங்கரமாக இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சுங்க அப்படின்னு நம்ம சொல்லி கேட்போம். ஸோ அந்த லேர்னிங் கர்வ் எந்த இடத்துல நம்மளுக்கு யாருக்கு ஸ்ட்ரைக் ஆகுது அப்படிங்கிறதா நம்மளோட லைஃப்பை டிட்டர்மைன் பண்ணுற விஷயமா மாறுது. அப்போ அந்த லேர்னிங் கர்வை என் லைஃப்பில் நான் எங்கேயுமே விடாமல் கெட்டியாக பிடிச்சிக்கணுன்ற அந்த மைண்ட் செட்டும் ஆட்டிடியூடு எப்போ வேணால் வரலாம் எனக்கு. அது நான் கல்லூரிக்கு போன ஃபஸ்ட் இயரில் வரலாம், இல்லை செகண்ட் இயர் படிக்க முடிக்கும்பொழுது வரலாம், ஃபைனல் இயரில் வரலாம், ஐயோ நான் வாழ்க்கையில் இதுக்கப்புறம் செட்டில் ஆகணுமே வழியே இல்லைன்ற ரியலைசேஷன் அடிக்கும்பொழுது வரலாம். பட் அந்த லேர்னிங் கர்வ் என்னை என்னவா மாற்றுது? நான் படிச்சுட்டு இருக்கிற சப்ஜெக்ட் ஆழமாக படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுதா? அந்த படிச்சுட்டு இருக்கிற சப்ஜெக்ட் ஆழமாக படிக்கிறது இல்லாமல் நான் மனிதர்களை புரிஞ்சுக்கிறதுக்கும் நான் ஒரு பீப்புள்ஸ் பர்சனாக மாறி அந்த ஸ்கில்ஸை வளர்த்துக்கிறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுதா? அந்த லேர்னிங் கர்வ் எனக்கு எதுக்கு வேணால் ஹெல்ப் பண்ணலாம், ஆனால் அது எது எனக்கு ஹெல்ப் பண்ணுதோ அதுவாக தான் நான் மாறுவேன். இல்லை இந்த ஏதோ ஒரு செக்டரில் ஏதோ ஒரு வேலைக்குள்ளே நம்ம போயிட முடியும், அது மேலே கேள்வியே கிடையாது. ஏன்னா எனக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றதான் திருப்பி நம்ம ஒரு மறுபடியும் பேசுகிறோம். ஆனால் அதை உள்ளே போனதுக்கப்புறமா நம்ம என்னவா மாறுறோம்? அந்த படிநிலை ஊழியராகவே நம்ம இருக்க போகிறோமா, அதில் அடுத்தடுத்த லெவலுக்கு போக போகிறோமா? இப்போ இந்த ஒரு செக்டர் உள்ளே போனீங்கனாலும் உங்களுக்கு இருக்கும்ல, என்ட்ரி லெவலில் ஒரு வாய்ப்புகள் இருக்கும், என்ட்ரி லெவலில் தாண்டி அதோட சிஇஓ ஆகிற வரைக்கும் வாய்ப்பு இருக்கும். அதுக்கு நடுவில் அந்த ஜேர்னி இருக்குது இல்லையா? அந்த ஜேர்னியை கல்வி மட்டும் நம்ம ஃபில் பண்ண போகுதா, நம்மளோட ஆட்டிடியூட் ஃபில் பண்ண போகுதா, நம்மளோட கம்ப்ளீட் டிட்டர்மினேஷன் டெடிகேஷன் ஃபில் பண்ண போகுதா அப்படின்றத பார்க்கணும். அந்த கல்வின்றதுல ஒரு விஷயத்தை மட்டும்தான் நான் திருப்பி இங்கே வலியுறுத்தி சொல்லணும்னு நினைக்கிறேன். அட் தி எண்ட் ஆஃப் தி டே நாலேஜ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கல்வி என்ன நம்மளுக்கு கொடுக்குறது? தகவலை கொடுத்துக்கிட்டே இருக்குது. எனக்கு தகவலை கொடுக்குற இடத்துல நம்மளோட ஃபோன் இருக்குது, அதில் ஒன்று போட்டால் நம்மளுக்கு ஒன்று தகவல் வந்துருச்சு, ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது, இன்ஃபர்மேஷன் நாலேஜாக மாறுது. ஒரு கெமிஸ்ட்ரியை வச்சு நான் அந்த உதாரணத்தை சும்மா உங்களுக்கு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். கெமிஸ்ட்ரின்ற சப்ஜெக்ட்டை நம்ம படிக்க ஆரம்பிக்கும் போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது? இன்ஃபர்மேஷன் ஒன்று கிடைக்குது. என்ன கிடைக்குது? ஒரு பீரியாடிக் டேபிள் ஒன்று இருக்குது, பீரியாடிக் டேபிளில் இவ்வளோ எலிமெண்ட்ஸ் இருக்குது, இவ்வளோ எலிமெண்ட்ஸ் இது சேர்ந்தா இப்படி ஒரு ரியாக்ஷன் வரும், இதுதான் இதோட அடிப்படை, கெமிஸ்ட்ரியோட தேவை இதுதான் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஏதோ ஒரு நாலேஜ் அதுக்கப்புறமா பில்ட் ஆக ஆரம்பிக்குது. கெமிஸ்ட்ரின்னு ஒன்று இருக்குன்றது அடிப்படை இன்ஃபர்மேஷன். கெமிஸ்ட்ரிக்குள்ளே போய் நம்ம அந்த பீரியாடிக் டேபிளை ஃபுல்லாக படித்து எல்லா காம்பனன்ட்ஸையும் பார்க்கும்பொழுது அது நாலேஜாக மாறுது. அந்த நாலேஜ் விஸ்டமாக மாறும்பொழுது தான் கல்வின்றது முழுமையடையுது. அந்த நாலேஜ் விஸ்டமாக மாறுற இடம் என்ன? ரைட்டு, இந்த கெமிக்கலும் சேர்ந்துருச்சுன்னா இந்த ரியாக்ஷன் எனக்கு புரிஞ்சிருச்சு, இந்த நாலேஜ் எனக்கு வந்துருச்சு, இது எக்ஸிஸ்டிங்காக எந்த இண்டஸ்ட்ரியில் எப்படி யூஸ் பண்ணுறாங்களோ அதை போய் அப்படியே நான் யூஸ் பண்ணேன்னா நான் நாலேஜை ஐம் புட்டிங் மை யூஸ்டு நாலேஜ், அதிலிருந்து நான் ஒரு பொருள் ஈட்டி நான் சம்பாதிச்சுக்கிறேன். ஆனால் அந்த நாலேஜை நான் விஸ்டமாக மாற்றுற இடம் இருக்கு இல்லையா? விஸ்டமாக மாற்றுற இடம் என்ன? ஓ இந்த பிரச்சனை இந்த இடத்துல இருக்குது, அப்போ இப்போ எக்ஸிஸ்டிங்காக இது இல்லாமல் இது இப்படி நான் மாற்றி யோசி, இப்படி நான் ஒன்று கண்டுபிடிச்சி ஒன்று பண்ண முடியும் அப்படின்ற அந்த ஹையர் ஆர்டர் திங்கிங்குள்ளே நான் போய் அந்த நாலேஜை விஸ்டமாக யூஸ் பண்ணிட்டா தான் கல்வியோட பலன்றது முழுமையடையுது. அந்த கல்வியோட பலன்றது முழுமை அடையறதுக்கு தான் நம்மளுக்கு வாழ்நாள் முழுக்க வாய்ப்பு இருக்குது. அது அந்த படிக்கக்கூடிய 3 வருஷ காலகட்டம் மட்டும் இல்லை. ஸோ அது ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன். முதல் 3 வருஷம் ஏதோ ஒரு டிகிரிக்கோ, ஏதோ ஒரு ப்ரொஃபஷனல் டிகிரிக்கோ, ஏதோ ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் டிகிரிக்கோ, ஏதோ ஒரு டிப்ளமாக்கோ அந்த வாய்ப்பை ஸ்டெப்பிங் ஸ்டோனாக எடுத்துக்கிட்டு அதில் இருந்து நம்ம ஒவ்வொரு படிநிலையும் எப்படி கடந்து போகிறோம் அப்படிங்கிறது தான் இங்கே நம்மளுக்கு இருக்கிறதுலேயே ஐ திங்க் த பெஸ்ட் ஆஃப் எரா தட் வி லிவ்னு நினைக்கிறேன். ஒருவேளை நான் படிக்க நினைக்கிறேன் அப்படின்னா இதெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நான் உங்களுக்கு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸோட எக்ஸாம்பிள் மட்டும் தான் காட்டியிருக்கேன். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் மாதிரியே மற்ற ஒவ்வொரு ஸ்ட்ரீமுக்கும் இப்போ நான் போட்டிருக்கிறதுல அவ்வளோ கோர்சஸ்க்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் தேடினீங்கன்னா இன்றைக்கி ஏஐ இருக்குது. ஏஐ பற்றி நான் பேசக்கூடாதுன்ற முடிவோடே வந்தேன். அதனால் நான் அதை பற்றி கண்டிப்பாக தொடமாட்டேன். ஏன்னா நாங்கள் ஒரே ஒரு உதாரணம் மட்டும் அதுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். நாங்கள் முதல்ல தருமபுரியிலையும் மற்ற இடங்கள்லையும் கிராமங்களில் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும் போது 2005 2006 ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது நாங்கள் வாரம் அங்கே இருக்கக்கூடிய பிள்ளைங்க எங்களுக்கு ஃபோனில் பேசணும். ஸோ ஃபோனில் கூப்பிட்டு அக்கா அண்ணா அப்படின்றத நான் ஒரு மென்டரிங்குள்ள அந்த பிள்ளைங்களுக்கும் நாங்களும் பேசுவோம். அப்போ அந்த பிள்ளைங்களுக்கு ஃபோன் பண்ணுறதுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இருந்துச்சு. நீ ₹1 காயினுக்கு போகணும், இப்படி ₹1 காயினை போடணும், அந்த ₹1 காயினில் இப்படி நீ நம்பரை டயல் பண்ணி எனக்கு கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தை கண்கூடா உணர்ந்து நாங்கள் ஒன்று செஞ்சுருக்கோம். ஆனால் இன்றைக்கி ஒரு 20 வருஷம் கழித்து திரும்பி பார்க்கும்பொழுது எல்லா பிள்ளைங்க கையிலையும் ஃபோன் இருக்குது, எல்லாருக்குமே எல்லாத்தையும் யூஸ் பண்ண தெரியுது. ஸோ அப்படி தான் ஏஐ இல்லாமல் நம்ம யாரும் வாழ முடியாது. நம்ம எல்லாருமே அதை கண்டிப்பாக கற்றுக்கிட்டு இருப்போம். ஸோ ஏஐ பேசக்கூடாது அப்படின்றதுனால நான் அதை ஒட்டி எதுவுமே சொல்லலை. பட் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, கல்வியை எப்படியாவது நான் பர்சியூ பண்ணணும், எனக்கு வாய்ப்பு எப்படி பண்ணுறதுன்னு தான் தெரியல அப்படின்னா இது கவர்மெண்ட்டோட ஸ்கீம்ஸ் மட்டும் எங்கெல்லாம் எப்படியெல்லாம் ஸ்காலர்ஷிப் அண்ட் ஸ்கீம்ஸ் கவர்மெண்ட் நேஷ்னல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டல்
NSPன்னு சொல்லுவோம், நேஷனல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டலுக்குள்ளே இந்த எல்லாத்த பற்றின டீட்டெயிலும் பெரும்பான்மையாக இருக்குது. இந்த எல்லா ஸ்கீமுமே படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கான வாய்ப்புகள் கொடுக்கக்கூடிய ஸ்கீம். அதில் நம்ம அப்ளை பண்ணினா வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயத்துக்குள்ளே நம்மளுக்கு சப்போர்ட் சிஸ்டம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். புதுமை பெண்ணில் ஆரம்பித்து தமிழ் புதல்வன் ஆரம்பித்து ஸ்காலர்ஷிப் டு சன் அண்ட் டாட்டர் ஆஃப் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்ட் பர்சன்ஸ் அப்படின்றதுல ஆரம்பித்து போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் 7.5 இருக்குது, ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஸ்காலர்ஷிப் இருக்குது, சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம் ஆஃப் ஸ்காலர்ஷிப் இருக்குது. அப்படின்ற இந்த எல்லா ஸ்கீம்ஸுமே நம்மளுக்கான வாய்ப்புகளோட சம்மந்தப்பட்டிருக்கு. ஃபைனலி ஓகே, ஸோ இது எல்லாமே ஒரு 43% இருக்கக்கூடிய 65% கம்மியாக மார்க் வாங்குறவங்களுக்கு நீங்கள் இவ்வளோலாம் இருக்குன்னு சொல்கிறீங்க. ஏன்னா அவங்க தான் என்னோட டார்கெட். இன்றைக்கி நான் அவங்களுக்கு தான் பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நல்லா படிக்கிறவங்களுக்கு அந்த தேடல் இருந்துகிட்டே இருக்குது, அவங்களுக்கு சொல்கிறதுக்கு அவ்வளோ பேர் இருக்காங்க, அவ்வளோ பேரண்ட்ஸ் முனைப்போடு இருக்காங்க. பட் இது எல்லாமே இல்லாமல் அறியாமையோட சம்மந்தப்பட்டிருக்கிறவங்க அவங்க. அண்ட் அவங்களுக்கு குறிப்பாக ஓகே நீங்கள் சொல்கிறதெல்லாம் ரைட்டு, ஆனால் நான் பண்ணுற விஷயத்துல நான் ஹையர் ஆர்டருக்கு போகணும்னு நினைக்கிறேன், அடுத்தடுத்த கட்டத்தில் தான் போய் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு உங்களுக்கு அதே பேராமெடிக்கல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பேராமெடிக்கல் இவ்வளோ என்ட்ரன்சஸ் எய்ம்ஸ், ஜிப்மர், ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்பீச் அண்ட் ஹியரிங் மைசூர், ஆயுஷ்னு சொல்லுவோம், இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் அண்ட் நியூரோ சயின்சஸ், நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் எம்பவர்மெண்ட் ஆஃப் பர்சனல் வித் டிசபிலிட்டிஸ் NEPED. ஸோ இந்த மாதிரியான எல்லா என்ட்ரன்ஸுமே ஹையர் ஆர்டர் கோர்சஸ்க்கான நேரடியான வாய்ப்பு. இந்த என்ட்ரன்ஸஸை இப்போ காலம் கடந்தாச்சு. இந்த வருஷம் இந்த என்ட்ரன்ஸஸில் பெரும்பான்மையான என்ட்ரன்ஸ் முடிஞ்சிருச்சு. இந்த வருஷம் போய் இந்த என்ட்ரன்ஸ்லாம் எழுதி நான் கிளியர் பண்ணி ஏதாவது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்க்கோ இல்லை நல்ல இன்ஸ்டியூட்க்கோ போக முடியுமா அப்படின்னா கிடையாது. கியூட்டில் ஆரம்பிச்சு, IMU ஆரம்பிச்சு, JEE மெயின் ஆரம்பிச்சு எல்லாத்துக்குமான டேட்ஸ் முடிஞ்சிருச்சு. இந்த வருஷம் முடியாது, பட் அடுத்த வருஷத்துக்கு வேணும்னா இந்த வருஷத்தோட நவம்பர் மாதத்துலேருந்தே நீங்கள் இது எல்லாத்துக்குமே தேட ஆரம்பிக்கலாம். நவம்பர் மாதத்துலேருந்தே இந்த என்ட்ரன்ஸஸ்க்கான போர்ட்டல் ஆரம்பிக்கும், அப்ளிகேஷன் ஆரம்பிக்கும். அதில் இருந்து நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிங்கன்னா இந்த என்ட்ரன்ஸஸும் இப்போ சயின்ஸில் NAFSATO NESTO எழுதுனீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய பெஸ்ட் இன்ஸ்டியூட்ஸில் இருக்கக்கூடிய, ஏன்னா இதெல்லாம் தான் நெடுஞ்செழியன் சார்லாம் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருப்பாரு. ஸோ நான் திருப்பி அந்த விஷயங்களை தொடலை, பட் அதோட ஒரு இன்ட்ரடக்ஷன் மட்டும் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம படிக்கிற விஷயத்திலே நான் ஒரு ஹையர் ஆர்டர் கோர்சஸ்க்குள்ளே போகணும், பெஸ்ட் இன்ஸ்டியூட்ஸ்குள்ளே போகணும், ப்ரீமியர் இன்ஸ்டியூட்ஸ்குள்ளே போகணும், இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய வாய்ப்புகளை தேடணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரியான என்ட்ரன்ஸஸ் கிளியர் பண்ணுறது மூலிமா அந்த வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்கும். அப்படி இல்லை எனக்கு என்னோட லிமிட்டேஷனுக்குள்ளே என்னோட வாய்ப்பில் நான் இவ்வளோ தான் மார்க் எடுக்க முடிஞ்சிருக்கு, எனக்கு பொருளாதார சிக்கல்களும் இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கான வாய்ப்பு தான் இதுக்கு முன்னாடி ஃபுல் அண்ட் ஃபுல் சொல்லிகிட்டு இருந்தது. இங்கே இவ்வளோ செக்டர்ஸ், இவ்வளோ கோர்சஸ், இவ்வளோ டிகிரிஸ், எல்லாத்துக்குமான வேலை வாய்ப்பும் உறுதி பண்ணப்பட்டிருக்கு. ஒரே ஒன்று தான் டிட்டர்மைனிங் ஃபேக்டர், உள்ளே போனதுக்கப்புறமா அந்த வாய்ப்பை நம்ம எப்படி பயன்படுத்திக்கிறோன்றது தான். நம்மளோட ஆட்டிடியூட், நம்மளோட லேர்னிங் ஸ்கில்ஸ், நம்ம தொடர்ச்சியாக இங்கே இருக்கிறதுலே ஹையஸ்ட் ரேட்டட் ஸ்கில்லாக இந்த வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரமோட ரிசர்ச்சும் சரி, லிங்க்டின், கோரா இவங்களோட ரிசர்ச்சஸும் சரி சொல்கிற முதல் விஷயம் நம்மளோட ரெசிலியன்ஸ் ரொம்ப முக்கியமான ஆட்டிடியூடாக பார்க்குறாங்க. ஃபர்ஸ்ட் பெஸ்ட் 5 ஸ்கில்ஸ் தட் யூ வில் ஹேவ் டு கல்டிவேட் இந்த பீரியட் ஆஃப் டைம் அப்படின்றதுல ரெசிலியன்ஸை ரொம்ப 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 முக்கியமான ஆட்டிடியூடாக பார்க்குறாங்க. ஒரு லேர்னிங் எபிலிட்டியை நீங்கள் தொடர்ச்சியாக லேர்னராக இருந்துக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு லைஃப்பில். ஒரு லேர்னிங் எபிலிட்டியை இருக்கிறதுலே முக்கியமான ஆட்டிடியூடாக பார்க்குறாங்க. அப்படின்ற ஒரு 4லேருந்து 5 ஸ்கில்லை டிஃபைன் பண்ணுறாங்க. அந்த 5 ஸ்கில் எனக்கு ஸ்பிரிட்டடாக இருந்துருச்சுன்னா நான் எந்த கோர்ஸ் கொடுத்தாலும் படிப்பேன், அந்த கோர்ஸில் நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ரொம்ப நன்றி வாய்ப்புக்கு. ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா அந்த கேள்வியை நோக்கி போகலாம். தேங்க்யூ ஸோ மச் மேம். ஆக்சுவலாக வந்து நான் உங்களை இன்ட்ரடக்ஷன் கொடுத்து கூப்பிடும்போது ஆக்டர் சூர்யா சாரோட பேரை நான் மென்ஷன் பண்ணல. ஏன்னா அகரம் அறக்கட்டளை வந்து தனக்குன்னு ஒரு பேரை உருவாக்கியிருக்கு. அதில் இருக்க வாலண்டியர்ஸ் வந்து அவ்வளோ தூரம் எல்லாத்தையும் ரீச் பண்ணியிருக்கிறாங்க. உங்ககிட்ட வந்து நம்ம பேசும்போது எவ்வளோ அப்ளிகேஷன் வந்திருக்குங்கிறத நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணியிருந்திருக்கீங்க. அவ்வளோ பேருக்கு இங்கே வாய்ப்புகளை நீங்கள் வழங்கிட்டு இருக்கீங்க. அண்ட் ஆல்சோ இன்னைக்கு காலையில் வந்து நெடுஞ்செழியன் சார் பேசும்போது மதிப்பெண்களை தாண்டி ஒரு உலகம் இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணார். அதோட ஒரு பெரிய டீட்டெயிலான ஒரு ஸ்பீச்சாக உங்களோட இருந்தது. உங்களோட நேரத்திற்கு ரொம்ப நன்றி, உங்களோட பொறுமைக்கும் ரொம்ப நன்றி. ஆக்சுவலாக நீங்கள் வந்து இந்த தொடர்ந்து இதில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் நிறைய பேரை பார்த்துருந்துருப்பீங்க, வாய்ப்புகள் தேடிட்டு இருக்க நிறைய பேரை பார்த்துருந்துருப்பீங்க. இங்கே வந்து ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, எல்லாமே இருக்கும், அதை பயன்படுத்திக்காத மாணவர்கள் இங்கே இருப்பாங்க, எதுவுமே இருக்காது, அதை தேடி ஓடிட்டு இருக்கிற மாணவர்களும் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இந்த டிஃப்ரென்ஸை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இல்லை, ஐ திங்க் அதுதான் நான் சொல்ல ஆரம்பிச்சும் பொழுதே சொன்ன விஷயம் என்னென்னா, இப்போது பாண்டியராஜன் சார் ஒன்று சொன்னது அதுதான். ஸோ எனக்கு எல்லாமே கிடச்சிருது ப்ரிவிலேஜ்டாக அப்படின்னு இருக்கும்பொழுது என்னோட தேடல் என்னவா மாறுது. எனக்கு அமைச்சு கொடுத்துட்றாங்க, அமைச்சு கொடுத்த பாதையை மட்டுமே நான் போய் ஏதோ ஒன்றத்தை ஓகே நான் இது கிடச்சிருச்சு, நான் அதுக்கு அடுத்து போகிறேன், அதுக்கு அடுத்து போகிறேன் அப்படின்ற ஒரு லீனியரான ஸ்டெப் இருக்கும். லீனியரான ஸ்டெப் இருக்கும்பொழுது அவங்களோட ஒரே உயரங்கள் எவ்வளோ தூரம் போக முடியும்னு தெரியாது. இப்போ ஒரு சாம்ராஜ்யம் அமைச்சிட்டு இருப்பாங்க அவங்க வீட்டிலேருந்து, அந்த சாம்ராஜ்யத்தை போய் பார்த்துக்கிற அந்த வேலையை மட்டும் போனாங்கன்னா அவங்க அது அடையிறது வேறு. ஆனால் ஒரு ஸ்டெப்லேயும் ஒரு ஹார்ட்ஷிப்பை தாண்டி அதை தேடி பிடிச்சி எக்ஸ்ப்ளோர் பண்ணி, ஏன்னா அவ்வளோ உதாரணங்கள் சொல்ல முடியும். ஒன்றும் இல்லை, சும்மா இந்த ப்ரெசன்டேஷன் இன்றைக்கி எனக்கு பண்ணது வந்து என் கூட ஒர்க் பண்ணுற ஒருத்தங்க, அவங்களோட லைஃப்பை சும்மா அப்படி சும்மா லைட்டாக டச் பண்ணணும்னு நினைக்கிறேன். அவங்க 10th படிக்கும்பொழுது அவங்க அம்மா இறந்துட்டாங்க.
கவர்மெண்ட் ஸ்கூல் தான் படிக்கிறாங்க, கஷ்டப்பட்ட குடும்பம் தான். 10th படிக்கும்போது அம்மா இறந்துட்டாங்க, 12th முடிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க அப்பா இறந்துட்டாங்க. இது 12th முடிச்ச உடனே கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு வீடு தயாராகுது. ஆனால் இது ஒவ்வொரு ஸ்டேஜையும் அவங்க தாண்டி வந்து அதுக்குள்ளே போராடி அவங்க ஜெயிச்சு, இல்லை நான் படிக்கிறது தான் என் லைஃப் அப்படின்னா அதை அங்கேருந்து எஸ்கேப் ஆகி வந்து கல்லூரியில் நாங்கள் சேர்த்துட்டோம். கல்லூரியில் சேர்ந்துட்டாங்க, இன்ஜினியரிங் முடித்தாங்க, பயோடெக்னாலஜி முடித்தாங்க. பயோடெக்னாலஜி முடிச்சு மாஸ்டர்ஸ் அசீம் பிரேம்ஜி யூனிவர்சிட்டியில் பண்ணாங்க. அவங்க படித்த ஃபீல்டுலேயே ஒர்க் பண்ணாங்க ஒரு 3 வருஷம். அந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணும்போது ஏதோ ஒரு இடத்துல ஒரு பொறி தட்டோம்ல, இல்லை எனக்கு வேறு ஏதோ ஒன்று எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு எக்ஸ்ப்ளோர் பண்ண நினச்சி சோஷியல் செக்டருக்குள்ளே வந்தாங்க. இன்றைக்கி தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட 2-3 முக்கியமான இனிஷியேட்டிவ்ஸ் அவங்க தான் எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ கல்வி கொடுக்க வேண்டியது இதுதான். அந்த ஓகே, கல்யாணம் பண்ணி போக வேண்டிய ஒரு பொண்ணு, அப்பா அம்மா இறந்துட்டாங்க படிக்கிறதுக்கு முன்னாடின்னு போக வேண்டிய ஒரு பொண்ணு, எதையோ ஒன்று ஒரு ஸ்டேஜ்லேயும் அந்த ஹார்ட்ஷிப்பை தாண்டி ஒரு இடத்துக்கு அடையிறாங்க இல்லையா? அந்த அடைவை அதை வந்து இந்த சமுதாயம் ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப அசர்ட்டிவாக தான் பார்க்குது. பட் அந்த அசர்ட்டிவ்னஸ் தான் இங்கே ஒரு க்ரோத்தை டிட்டர்மைன் பண்ணோன்ற புரிதலை மாணவர்களுக்கு இன்னும் நம்ம கொண்டு போய் சேர்க்கலை. ரொம்ப ஈஸியாக எல்லாமே கிடச்சிருந்தோம். இன்றைக்கி நம்ம 59 செகண்டில் நம்ம அட்டென்ஷன் ஸ்பேன் மாறுது அப்படின்றதுல ஆரம்பித்து நம்மளுக்கு வேறு டைவர்ஷன்ஸும் அவ்வளோ இருக்கக்கூடிய காலகட்டமாக மாறுது. பட் ஹார்ட்ஷிப்ஸோ இந்த எல்லா குவாலிட்டிஸும் நம்ம வளர்த்துருக்கிறதுல இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம கண்டிப்பாக ஒரு இடத்துக்கு வந்துட முடியும்னு நினைக்கிறேன். நீங்கள் சொன்னது ஒரு சின்ன ஒரு கதை தான். நம்ம 1000 கதைகளை கேட்டு 1000 கதைகள் உண்டு, 1000 கதைகளும் சொல்ல முடியும். நிச்சயமாக பல்லாயிரம் கதைகளை கேட்டிருக்கோம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த வழி இல்லாமல் நிறைய பேர் இங்கே இருக்கிறாங்க. அதற்கான வழிகாட்டுதல் நீங்கள் தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கீங்க. உங்கள் பணி மென்மேலும் சிறக்க வாழ்த்துக்கள். ஸோ எப்போ வந்து உங்களோட பணி இங்கே வந்து குறையுதோ அப்போ தான் வந்து தமிழ்நாடு அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துருக்கு அப்படிங்கிறத பார்க்க முக்கியமான எங்களை மாதிரியான அமைப்புகளே இல்லாமல் இருக்கிறது தான் தமிழ்நாட்டில் ரொம்ப முக்கியம். அப்போ தான் கல்வி. ஆக்சுவலி நான் இன்னும் ஒரே ஒரு தகவல் மட்டும் சொல்லணும்னு நினைக்கிறேன். தமிழ்நாடோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 8 லட்சம் பிள்ளைங்க இங்கே ஒரு வருஷமும் படிச்சுட்டு வராங்கன்றது இருக்கு இல்லையா? 8 லட்சம் பிள்ளைங்க படித்தாலும் இங்கே சீட்ஸ் வந்து 9 லட்சம் சீட்டுக்கு மேலே இருக்குது. ஸோ படிக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் ஹையர் எஜுகேஷன் போகணும்னு நினச்சாலும் இங்கே நடந்துடும். அது கடந்த ஒரு 2-3 வருஷமாக நிகழ்ந்துக்கிட்டும் இருக்குது 2-3 விதத்தில். ஏன்னா ஒரு சின்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து நாங்கள் கொஞ்சம் ஒர்க் பண்ணி பார்த்தோம். அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் தான் பெரும்பான்மையாக ட்ராப் ஆவாங்க ஹையர் எஜுகேஷன் போகாமல். ஆனால் கடந்த 2-3 வருஷமாக நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் கவர்மெண்ட் எடுக்கிறதுல இருந்தும் எங்களுக்கு புரியிற விஷயம் என்னென்னா, இதுக்கு முன்னாடி ஒரு அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்கள் ஒரு 100 பேர் படித்தாங்கன்னா 30 பேர் கல்லூரிக்கு போவாங்க, மீதி இருக்கிறவங்க கல்லூரிக்கு போக மாட்டாங்க, ட்ராப் ஆயிடுவாங்க. ஆனால் கடந்த சில வருஷங்களில் ஒரு 2-3 வருஷம் குறிப்பாக பார்த்தோன்னா 100 பேர் படிக்கிறாங்கன்னா 73 பேர் பக்கம் ஹையர் எஜுகேஷனுக்கு போயிடுறாங்க. ஸோ அது ஒரு பெரிய ப்ரோக்ரஸ். ஒரு பெரிய ப்ரோக்ரஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய மாநிலமாக இதுக்கு இருக்கிறதுக்கு காரணம் இங்கே வாய்ப்புகளும் இருக்குது. See, that's exactly what I'm over and again trying to say. நம்ம வாய்ப்பு இல்லாத மாநிலம் கிடையாது. இங்கே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது. இட் இஸ் அபவுட் ஹவு we மேக் த பெஸ்ட் யூஸ் ஆஃப் தி ஆப்பர்ச்சுனிட்டிஸ். கூடவே இந்த வருஷம் நான் நிறைய இடத்துல அவங்களோட ஆக்டிவிட்டீஸை பார்க்குறோம். ஏன்னா யாருக்கு எந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எடுக்க முடியும் அப்படின்றத தேடி பண்ணிகிட்டு இருக்கோம். அதில் இன்னும் ஒரே ஒரு இன்புட் மட்டும் கொடுத்து முடிக்கணும்னு நினைக்கிறேன். என்னென்னா இந்த வருஷம் தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட இன்னொரு முக்கியமான இனிஷியேட்டிவாக அவங்க பார்க்குறது, எஸ்பெஷலி டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரேட்ஸ், எல்லா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரேட்ஸும் ஒர்க் பண்ணுற ஒரு விஷயம். யாருமே படிக்க முடியலன்னு இருக்க வேண்டாம். படிக்க முடியலன்னு இருக்கிறவங்க அத்தனை பேரும் கலெக்டரேட்ஸ் அணுகுங்க. அங்கே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸை அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனும் எங்களுக்கு இருக்குது. ஸோ அதனால் எல்லா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரேட்ஸ்லையும் ஏதோ ஒரு விதத்தில் படிக்க முடியல அப்படின்னு சொன்னால் நீங்கள் அப்ரோச் பண்ணிங்கன்னா ஆல்டர்னேட்டிவ்ஸ் கிடைக்கிறதுக்கும் ஐ திங்க் வி விஷ் தேர் ஆர் சான்சஸ். ஸோ அதையும் சேர்த்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். நிச்சயமா. ஸோ மறுபடியும் ஒரு பலத்தை கைத்தெடுத்து கொடுக்கலாம். ரொம்ப நேரமாக நமக்காக வெயிட் பண்ணி ரொம்ப அழகான ஒரு ப்ரெசன்டேஷனை கொடுத்துருக்கீங்க. ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ ஸோ மச். பிஹைண்ட் நோட்ஸ்க்கு நன்றி. உங்கள் எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ. பிஹைண்ட் நோட்ஸின் அடுத்து என்ன படிக்கலாம்? டைட்டில் ஸ்பான்சர் PSNA College of Engineering and Technology, Dindigul, Building the Future. Powered by SA Engineering College, an autonomous institution. Counseling code 1114. Ramo International College, airportla job venuma. Ramo International College தான் ஒரே சாய்ஸ். Dr. MGR University online programs, admissions to degree, everything online. Infinity Doctors Education Council, ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு மருத்துவர் சாத்தியமே. KCG College of Technology, make every man a success and no man a failure. Velamal Nexus, dedicated to excellence. PSNA College of Engineering and Technology, Dindigul presents Behind Notes, அடுத்து என்ன படிக்கலாம்? Powered by SA Engineering College, Ramo International College, Dr. MGR University online programs, Infinity Doctors Educational Council, KCG College of Technology, Velamal Nexus.